நண்பர்களே, CPU எப்படி தயாரிக்கப்படுது? i3, i5, i9 பெயர்களோட அர்த்தம் என்ன? இதோ ஒரு சூப்பர் விளக்கம். CPU எப்படி தயாராகுது? CPU அதாவது கணினியோட மூளை சிலிக்கான் மூலம் தயாரிக்கப்படுது. முதலில் சிலிக்கான் மணலிலிருந்து தூய படிகங்களாக உருவாக்கப்படுது. இது மிக சுத்தமான அறையில், அதாவது கிளீன் ரூமில் மில்லியன் கணக்கான டிரான்சிஸ்டர்களாக வடிவமைக்கப்படுது. ஒரு மைக்ரோசிப் உருவாக்க லேயர்களை அடுக்கி லேசர் மூலமா வெட்டி நானோமீட்டர் அளவில் வேலை செய்யப்படுது. இந்த சிபியூக்கள் பரிசோதிக்கப்பட்டு கம்ப்யூட்டர், மொபைல்களில் பொருத்தப்படுது. ஒரு சிபியூ தயாரிக்க பல மாதங்களாகலாம். i3, i5, i9 பெயர்களின் அர்த்தம் என்ன? இவை இன்டெல் நிறுவனத்தோட பிராண்ட் பெயர்கள். i3 அடிப்படை பயன்பாட்டுக்கு மாதிரி இமெயில், வெப் ப்ரௌசிங், லைட் மல்டிடாஸ்கிங். இதுக்கு 2-4 கோர்கள் இருக்கும், விலை குறைவு. i5 நடுத்தர பயன்பாட்டுக்கு மாதிரி கேமிங், வீடியோ எடிட்டிங், மல்டிடாஸ்கிங். 4-6 கோர்கள், நல்ல பெர்ஃபார்மன்ஸ். i9 ஹை எண்ட் பயன்பாட்டுக்கு மாதிரி 3D ரெண்டரிங், கனரக எடிட்டிங். 8-16 கோர்கள், சூப்பர் வேகம், ஆனால் விலை அதிகம். கூடுதல் டிப்ஸ்: உங்க தேவைக்கு ஏற்ற சிபியூவை தேர்ந்தெடுங்க. i3 பட்ஜெட் யூசர்களுக்கு, i5 பெரும்பாலானவர்களுக்கு, i9 ப்ரொஃபஷனல்களுக்கு ஏற்றது. இந்த டெக் தகவல் உற்சாகமா இருக்குல்ல? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்தை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி.